அனைவருக்கும் வணக்கம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பேச்சு. ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன பேசினார் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுதான் இவருடைய முதல் பேச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக ரொம்பவே அதிகமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்சியை பத்தி பேசுறாங்கன்றதை தாண்டி அசிங்க பேச்சுக்களை இந்த திமுக கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப கூட விவசாய கூட்டத்தில் ரொம்பவே கொச்சையான வார்த்தையை பேசி ஜெயில் வரைக்கும் அப்படியே காலை உள்ள எடுத்து வச்சுட்டு வெளியில வந்திருக்காப்ல. முந்தானத்து பாத்தீங்கன்னா RS பாரதி வாக்காளர்களே பேசியிருக்காப்ல. இன்னும் சில விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படி களை எடுத்தோம்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்ப திமுக போய் பாஜகவோட சேரப்போகுது அப்படின்னா இந்த பேச்சு அங்கேயும் தானே ஒட்டும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு நயினார் நாகேந்திரனோட பேச்சு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நடிகை திரிஷா அவர்களை குறிப்பிட்டு முதல்ல நம்ம விஜய் அவர்களை நடிகை திரிஷா வீட்டுல இருந்து வெளியில வர சொல்லுங்க அப்படின்ற ஒரு பேச்சு. இன்னும் நிறைய விஷயங்களை கொச்சைப்படுத்தி பேசுறதுல நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியா தான் இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு கோயில், அதுவும் ஒரு ஆன்மீக இடம், அங்க அன்னதான விழாவில் சுதந்திர தினம் இதை பத்தி பேசலாம். மோடி அவர்களுடைய ஒரு விஷயம் வரலாறு சொல்லலாம். எவ்வளவோ இருக்கு, அவர் செஞ்ச சாதனை இருக்கு. இல்ல தமிழக அரசு மேல உங்களுக்கு ஏதோ குற்றச்சாட்டு இருக்கு, இதை விமர்சனம் இருக்கு, இதை நாங்க முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வைக்கலாம். ஆனா அங்கேயும் போய் நம்ம முதல்வர் அவர்களுடைய பேச்சை தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை சட்டசபையில பேசுறேன். என்னைக்கோ சட்டசபையில பேசி முடிச்ச ஒரு விஷயம். சட்டசபை ஆரம்பிக்கும் போது பேசின நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு குட்டி கதைன்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? எங்கப்பா உங்க அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களை தாக்குற மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றத தாண்டி குட்டி கதை. இது உங்க அப்பாவை நான் தேடுறேன், அவங்க அப்பாவை நான் தேடுறேன் அப்படின்னு இல்லாம எங்கப்பா உங்க அப்பாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் சொல்ற ஒரு கதை மாதிரியா சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாட்ட போய் கேளுன்னு சொல்லி தனிமனித தாக்குதலுக்குள்ளையும் ஒரு அசிங்கமான பதிவும் பேசியிருக்காரு. அப்படின்னா இது எவ்வளவு கேவலமான பேச்சு. இதனாலதான் இவருக்கு ஒட்டுமொத்த தலைவர்களும் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இது எப்படி அவர் ஒரு தலைவரா நம்ம ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு தமிழ் மாநிலத்தில் அவர் பாஜகவுடைய ஒரு தலைவரா போட்டிருக்காங்க. அண்ணாமலை இருந்த வரைக்கும் கூட இந்த பாஜக ஏதோ துளிர் விட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கையில போயிட்டு இந்த பாஜக சின்ன பின்னம் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலைக்கு போய் சேர்ந்த ஒரு 20 பேரை தனிப்பட்ட முறையில் மீடியேட்டர் வச்சு இழுத்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம்னா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இந்த கழுதையெல்லாம் நம்ம பேசணும்? இவர் இவங்களை நம்ம பேசுறதுக்கே வேலையில்லை அப்படின்னு நம்ம தனியா ஒதுங்கியாச்சு. ஆனா இன்னைக்கு முதல்வர் அவர்களை இந்த அளவுக்கு அசிங்கமா பேசியிருக்காருன்னா இவருக்கு தைரியம் யார் கொடுத்தது? இந்த மாதிரியே பேசிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்கு அரசியல் நாகரிகம் அப்படின்றது ஒண்ணு இல்லாம போயிருச்சு. நக்கீரன் கோபால் இந்த பாத்தீங்கன்னா திண்டுக்கல் லியோனி பேசியிருக்காரு முந்தானேத்து. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படின்னா என்ன பேச்சுன்றதை நான் சொல்லிடுறேன், நேருக்கு நேராக சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் கலட்டி போட்ட கோமணமா இப்ப இருக்கிற மித்த கட்சிக்கு போயிருக்கிற சில நிர்வாகிகள், செயலாளர்கள் இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாவட்ட செயலாளர்களை நீக்கம் பண்ணிருக்காங்க, புது மாவட்ட செயலாளர்களை இன் பண்ணிருக்காங்க. டிஎம்கேவே அப்படியே துவச்சு எடுக்கப்படுது, அப்படியே செலவு பண்றோம் பானாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி